ஹாய், வெல்கம் டு சுசி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க பஃப் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி தைக்க போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக 3/4 ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கணும். இந்த பஃப் ஸ்லீவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கட் பண்ணணும். அது என்னென்னா, இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி காட்டுறேன். இப்போது நார்மலாக நான் இதை லைனிங் துணி வச்சு அடித்து திருப்பிட்டு அப்புறமா நான் இதில் எவ்வளோ எக்ஸஸாக எடுத்தேன்றதை மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் மெயின் துணி லைனிங் துணியில் வச்சு அடித்து எடுத்துட்டேன். மேலே இங்கே ஷார்ப்பாக தெரியுது பாருங்கள். அந்த ஷார்ப்புக்கு நம்ம இப்போ இந்த மாதிரி அடையாளத்துக்கு கட் பண்ணிக்கணும். இதோடைய அகலம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு வச்சேன். இதோடைய உயரம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எடுக்கிற 3/4 ஸ்லீவை விட 1.5 இன்ச்சு அதிகமாக எடுத்துக்கணும். இப்போது பார்த்திங்கன்னா இதோடைய உயரமும் 1.5 இன்ச்சு, இதோட அகலமும் 1.5 இன்ச்சு. அந்த மாதிரி ஸ்லீவை 2ஆக மடித்து போட்டு எடுத்துக்கணும். இப்போது இந்த இடத்த தான் நம்ம இந்த மாதிரி 2 மடிப்பு மடிக்கணும். அதுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்த மாதிரி மறுபடியும் 2 மடிப்பு வச்சு மடிக்கணும். இதை அப்படியே நம்ம மிஷினுக்கிட்ட கைவிடாமல் கொண்டு போய் அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ நம்ம தைச்சிட்டு பார்த்தோம்னா நமக்கு சின்னதாக ஒரு பஃப் ஸ்லீவ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இதை நம்ம 3 கூட வச்சு மடிச்சிக்கலாம் அதிகமாக வேணும்னா. இது சின்னதாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி லைட்டாக நான் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ ஈஸியாக நமக்கு பஃப் ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.